வெல்கம் டு our சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வடா பர்கர் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம அதிகமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்க மாட்டோம். நீங்கள் வந்து உளுந்த வடை போடுற டைமில் வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு புதுமையான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ், அப்புறம் குடமிளகாய் எல்லாமே வந்து பச்சையாக அப்படியே சாப்பிட்றதுனால அதோட சத்துக்களும் அப்படியே நமக்கு வந்து டேரெக்டாக கிடைக்கும். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். வடை அரைக்கிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்குமே ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கண்டினியூஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வடைக்கு அரைக்கும் போது பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும். நார்மலாக வந்து கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரைண்டரில் அரைச்சிருவாங்க. நம்ம இப்படி மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கிறதுனால கொஞ்சம் பல்ஸ் விட்டு விட்டு அரைங்க. தண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஊற்றாமல் அரைக்கணும். ஃபஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து உளுந்துக்கு ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்டாக தாங்க போடணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குறைன்னு அரைஞ்சிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. சும்மா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணி தான். இப்போ இதை நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வடையா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடையா வந்து நல்லா தட்டி போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு ஓட்டை இல்லாமல் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா எலும்பி வரும். எலும்பி வந்ததும் மேலே வந்து கொஞ்சம் எள்ளு வந்து தூவிக்கிறேன். இப்போ நல்லா எலும்பி வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு எள்ளு வந்து தூவிக்கிறேன். இப்போ இன்னொரு வடையும் அதே மாதிரியே போட்டுக்கிறேன். இதுவும் இப்போ மேலே வந்து நல்லா எலும்பி வந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் இப்போ வந்து எள்ளு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுத்த சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா ஈவனாக வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடை பர்கர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வடையோட அடிப்பகுதியில் வந்து மயோனைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு இலை வச்சுக்கிறேன். நீங்கள் லாக்டிவ்ஸ் வச்சுருந்தா அது கூட வச்சுக்கலாம். இதுக்கும் மேலே வெங்காயம், அதுக்கும் மேலே கேப்சிகம் வச்சுக்கிறேன். இன்னொரு வடையில் வந்து மேலே வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து மேலே வச்சுக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து அடியில் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். தக்காளி இல்லாமலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.